பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிப்பு. ஆவடியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய திமுக கூட்டணி கட்சியினர். 2026-27 ஆண்டிற்கான ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு உரிய நிதி ஒதுக்கீடு வழங்கப்படாமல் வஞ்சிக்கப்பட்டதை கண்டித்து திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் இன்று தமிழகம் முழுவதும் பிரம்மாண்ட கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றன. அந்த வகையில் திருவள்ளூர் மத்திய மாவட்டம் திமுக சார்பில் ஆவடி மாநகராட்சி அருகே ஆவடி மாநகர செயலாளர் சன் பிரகாஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்திற்கான கல்வி நிதி, குடிநீர் திட்ட நிதி மற்றும் 100 நாள் வேலை திட்ட நிலுவைத் தொகை போன்ற அத்தியாவசிய நிதிகள் பட்ஜெட்டில் விடுவிக்கப்படவில்லை என போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டனர். மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை சிதைக்கும் வகையில் புதிய சட்டங்களை கொண்டு வருவது மற்றும் அதற்கான நிதியை குறைத்துள்ள ஒன்றிய அரசின் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காததை குறிப்பிடுமாறு அனைவரும் கைகளில் பதாகை ஏந்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் தமிழக உரிமைகளை தாரை வார்த்துவிட்டு பாஜக அரசுக்கு துணை போவதாக கூறி அதிமுகவை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், SDPI, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மக்கள் நீதி மய்யம் மற்றும் கூட்டணி கட்சிகள் பலர் கலந்து கொண்டனர்.